ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினால் அன்பு போதகர் ஒவ்வொருவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நம்மை சுகத்துடன் இதுவரை பாதுகாத்து வளர்ந்த தயவு இரக்கத்துக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் எடுப்போம். கடந்த வாரங்களிலே நாம் கற்றுக்கொண்ட பாடம் பிரசங்கிப்பதற்கான ஆர்வம் என்ற பாடத்தை 7 பாடங்களாக நாம் கற்றுக்கொண்டோம். இதில் 6வது பாடத்தை இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். உங்கள் பிரசங்கத்தில் தேர்ச்சி பெறுங்கள். உங்கள் பிரசங்கத்தில் நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறீர்களா? நீங்கள் வாரம் தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறீர்கள். அந்த வார்த்தை தேர்ச்சி பெற்ற வார்த்தையா என்பதை சற்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்னால் ஒவ்வொருவரும் பிரசங்கிக்கிறோம், ஒவ்வொருவரும் பிரசங்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிற வார்த்தையை நாம் அநேகர் போதிக்கிறோமா என்றால் அநேக நேரங்களில் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஒரு சில போதகர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் சனிக்கிழமை இரவுதான் தேவ செய்தி எடுப்பதற்கு அமர்வார்கள். சனிக்கிழமை இரவு 10 மணிக்கு மேலமா உட்கார்ந்து தேவ செய்தி எடுப்பார்கள். அவர்கள் தேவ செய்தி எடுத்து சபையில் கொண்டு வந்து பிரசங்கிப்பார்கள். அது எந்த அளவு ஆரோக்கியமாக இருக்கும் என்றால் 0. என்றால் ஒரு வாரம் முழுவதும் நம் பிரசங்கத்துக்கு ஆயத்தமாகாமல் கடைசி நேரத்தில் வந்து ஆயத்தமாவது என்பது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம். அப்ப பிரசங்கத்தில் தேர்ச்சி பெறுவது எப்படி என்று சொல்லி ஒரு 3 காரியத்தை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள போகிறோம். முதலாவது, பிரசங்க செய்தியை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். 2வது, உங்கள் பிரசங்கத்தோடு நன்கு அறிமுகமாங்கள். 3வது, உங்கள் பிரசங்கத்தை மென்மேலும் மேன்மைப்படுத்துங்கள். ரிசீவ் யுவர் மெசேஜ் ஃப்ரம் காட். தேவனிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும். 2வது, you want a relationship with word and you. உங்களுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் நல்ல உறவு இருக்க வேண்டும். 3வது காரியம் சொல்லப்பட்டது, இம்ப்ரூவ் யுவர் மெசேஜ். நம் வாரத்துக்கு ஒரு முறை கொடுக்கிறோம், அந்த மெசேஜை நாம் இம்ப்ரூவ் ஆக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்ப தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறன்னா எல்லாவற்றிலும் தேர்ச்சி பெற்றவர்களாக நிற்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறவர்களாக. அப்ப தேர்ச்சி பெற்றவர்கள் தேவனுக்கு முன்பதாக நிற்க முடியும் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப முதலாவது காரியம், உங்கள் செய்தியை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் என்ன செய்தி கொடுக்க போகிறீர்கள் என்பதை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்த பிறகே நீங்கள் ஆண்டவரத்தை கேட்க ஆரம்பிக்க. ஆண்டவரே, அடுத்த வாரம் என் ஜனங்களுக்கு என்ன செய்தி கொடுக்க வேண்டும், என் ஜனங்கள் எப்படிப்பட்ட தேவையில் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானமே இதற்கான ஆயத்தத்தை நீங்கள் எடுக்க வேண்டும். அப்ப முதலாவது செய்தியை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். நாம் எதை குறித்து பேசுகிறோம் என்பதை ஆண்டவரிடத்தில் கேட்டு நன்றாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அநேக நேரங்களிலே அநேகர் யூடியூபை பார்த்து தேவனுடைய செய்தியை கொடுக்கிறார்கள். யூடியூபில் இருக்கிற ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டு இந்த தேவ செய்தி கொடுக்கிறார்கள். ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்பதாக 52 வாதங்களுக்காக 52 செய்தி தலைப்பு என்று சொல்லி பிரபலமான வேத பண்டிதர்கள் இவைகளை குறித்து எழுதியிருக்கிறார்கள். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களிடத்தில் பேசாத ஆண்டவர் எப்படி ஜனங்களிடத்தில் பேசுவார்? எனக்கே நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? என்கிட்டயே பேசாத ஆண்டவர் எப்படி ஜனங்களிடத்தில் பேசுவார்? எப்படி உங்கள்கிட்ட பேசுவார்னா, நீங்கள் அமர்ந்து இருக்கும் போது அவர் எளியவர்கள் மெல்லிய சத்தத்தோடு பேசினார் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவர் ஜனங்களுக்கு என்ன தேவை என்று சொல்லி கேட்டு ஆண்டவரிடத்தில் கேட்க. அப்ப ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும் என்றால் ஆண்டவர் முதலாவது உங்களிடத்தில் பேச வேண்டும். உங்களுக்கு அந்த வார்த்தை உற்சாகத்தை கொண்டு வர வேண்டும். அவங்களுக்கு அந்த வார்த்தை ஒரு பெரிய எழுச்சியை கொண்டு வர வேண்டும். அப்படிப்பட்ட வார்த்தை தான் ஜனங்களுக்குள்ளாக கிரியை செய்யும். அதனால் முதலாவது நீங்கள் ஆண்டவர் உங்களிடத்தில் பேசுவதற்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் என்கிட்ட பேசுங்க, நீங்க என்கிட்ட பேசினீங்கன்னா என் ஜனங்க கிட்ட பேசிடுவீங்க. அதைதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில பிரசங்கத்தை முதலாவது நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். எப்படி ஆயத்தப்படுத்த வேண்டும் அப்படின்னா, தேவனுடைய பாதத்தை வந்து தேவனை என்கிட்ட முதலாவது பேசுங்க. என்கிட்ட நீங்க பேசிட்டீங்க அப்படின்னா அந்த வார்த்தை ஜனங்களுக்குள்ளாக கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி இருக்கிறார்.
அவர் என்ன பண்ணாரு, ஒரு மேக்சினை கீழே வச்சுக்கிட்டு மெசேஜ் கொடுக்குறாரு. மேக்சினுக்கு அதை அப்படியே பார்த்து மெசேஜ் கொடுக்குறாரு. இந்த வார்த்தை எப்படி கிரியை செய்ய யோசித்து பாருங்க. அப்ப நீங்க யூடியூப்ல இருந்து ஒரு மெசேஜ் எடுத்து அப்படியே டிட்டோவா கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் எப்படி கிரியை செய்வாரு? 52 வாரத்துக்கான செய்தியை நீங்க ஒரு இந்த புக்கில் இருந்து எடுத்துட்டு ஷேர் பண்ணீங்கன்னா எப்படி ஆண்டவர் கிரியை செய்வாரு? அதனால தான் நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க தேவன்கிட்ட அமர்ந்து தேவனிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும். அப்ப முதலாவது ஆண்டவர் உங்ககிட்ட பேசினார்னா அந்த வார்த்தை ஜனங்களுக்கு மாற்றத்தை உண்டாக்கும் வார்த்தை. சங்கீதம் 119:11 சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய வசனத்தை என் உள்ளத்தில் வைத்து வைத்திருக்கிறேன். அப்ப எப்போது எனக்குள்ள வசனம் இருக்கு அப்படின்னு தாவீது சொல்றார். உள்ளத்துக்குள் வைத்து வைத்திருக்கிறேன். இப்ப வைத்து வைத்திருக்கிறேன்னா எனக்குள்ள இருப்பது தேவனுடைய வார்த்தை. அப்ப அந்த வார்த்தை தான் நீங்க பிரசங்க. அப்ப பிரசங்கத்தை நீங்க தயாரிக்கும் போது ரொம்ப கவனமா இருக்கு. எந்த சமூக வலைத்தளத்திற்கும் உங்க செய்தியை தேடாதீங்க, ஆண்டவர்கிட்ட தேடுங்க. ஏன்னா ஆண்டவருக்கு தான் தெரியும் ஜனங்களுடைய இறுதியும் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி, ஜனங்கள் என்ன தேவையோடு இருக்கிறாங்கன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவருக்கு தான் தெரியும். அதனால நீங்க ஞாயிற்றுக்கிழமை மத்தியானமே இதற்கான ஸ்டெப்பை எடுக்க ஆரம்பிச்சோம். அப்பதான் நீங்க வார சனிக்கிழமை வரும்போது உங்களுக்குள்ள ஒரு தைரியம் இருக்கும், என்கிட்ட கர்த்தர் பேசிட்டாரு, என் ஜனங்க கிட்டையும் கர்த்தர் பேசுவாருன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை உண்டா. அப்ப நீங்க செய்தியை ப்ரிப்பேர் பண்ணது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கு. ரெண்டாவது காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் பிரசங்கத்தோடு நன்கு அறிமுகமாகுங்க. நீங்க வீட்டுல பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இந்த வார்த்தையை கர்த்தர் என்கிட்ட பேசுறார், இந்த வார்த்தை எப்படி கிரியை செய்யும் அப்படின்னு சொல்லி வீட்டுல நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். நீங்க வீட்டுல பிராக்டிஸ் பண்ணும் போதெல்லாம் அந்த வார்த்தை இன்னும் உற்சாகப்படுத்துறதா இருக்கும், அந்த வார்த்தை இன்னும் உங்களை மெழுகேற்றுறதா இருக்கும். என் ஒய்ஃப் அடிக்கடி சொல்லுவாங்க, அப்ப அடுத்த வாரம் என்ன பேச போறீங்களோ வீட்டுல பிராக்டிஸ் பண்ணுங்க, பேசி பேசி பாருங்க. பேச பேசதான் அந்த வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்யும், ஜனங்களுக்குள்ள கிரியை செய்யும். இப்ப இன்றைக்கு அதான் நம்ம செய்யணும். நல்ல ஒரு ஐக்கியமாயிடும். மெசேஜ் நானும் ஒன்னா இருக்கணும். இயேசுக்கு சொல்றாரு, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கும். இயேசு கிட்ட இருந்து பிதாவை பிரிக்க முடியாது, பிதா கிட்ட இருந்து இயேசுவை பிரிக்க முடியாது. அப்படி உங்களுடைய செய்தி தேவனோடு இணைந்திருக்கிறதா இருக்கு. தேவன்கிட்ட இருந்து நீங்க பேசுற வார்த்தை ரொம்ப முக்கியத்துவமான வார்த்தையா இருக்கு. அப்ப நீங்க ஆயத்து ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தையை நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இயேசு இந்த வார்த்தை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார்? கமெண்ட்ரியை பார்க்கலாம். கமெண்ட்ரியில என்ன சொல்லப்பட்ட ஒரு 4-5 கமெண்ட்ரி எடுத்து வச்சுட்டு இந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். மெசேஜ் எடுத்து முடிஞ்சோன்னா நீங்க ரிலாக்ஸா உட்கார்ந்து, இந்த வார்த்தை என் ஜனங்களுக்கு கிரியை செய்யணும், இந்த வார்த்தை ஜனங்களுடைய இருதயத்தை பரலோகத்துக்கு நேராக திருப்பணும் அப்படின்னு சொல்லி நீங்க எசேக்கியா பிரான்சி சொல்றாரு, நீங்க மெசேஜ் எடுத்த பிறகு ஒரு 3 மணி நேரம் அந்நிய பாஷையில பேசிக்கிட்டு இருங்க. இப்ப நீங்க 3 மணி நேரம் அந்நிய பாஷையில பேசுறது மூலமா உங்களுடைய ஆவியானவர் முற்றிலும் ஆளுகை செய்து விடுவார் அப்படின்னு சொல்றார். அப்ப கர்த்தர் இதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அப்ப மெசேஜ் ரொம்ப முக்கியமா இருக்கிறது. ஜனங்களை தேவன் பக்கம் திருப்புவதுதான் தேவனுடைய வார்த்தை. அப்ப ஜனங்கள் தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கு ஆயத்தமா வருகிறாங்க. நம்ம அசால்ட்டா இருக்கோம், கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு மீட்டிங்க்கு போறோம், அந்த மீட்டிங்ல கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார், நீ சகல ஜனங்களை பார்க்கல ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படின்னு அதை கேட்ட வார்த்தை கேட்டோன்னா ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டு எனக்கு இந்த செய்தி கொடுத்துட்டாருன்னு சொல்லி சொல்லக்கூடாது. உங்ககிட்ட பேசணும் ஆண்டவர், தனிப்பட்ட முறையில உங்ககிட்ட பேசணும். ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல ஒரு மீட்டிங்லேயே போய் அந்த வார்த்தையை நீங்க எடுத்துட்டு வந்து ஜனங்களுக்கு பேசுறதுனால ஒன்றும் நடக்காது. பாஸ்டர்ஸ், நத்திங் வில் ஹேப்பன். ஒண்ணுமே நடக்காது. ஏதாவது நடக்கணும் அப்படின்னா நீங்க உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும், நீங்க உங்க கிரயத்தை ஆண்டவருக்கு செலுத்தணும். அப்ப ஜனங்கள் வாரத்துக்கு ஒரு நாளைக்கு தான் வராங்க, 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் வராங்க. அந்த வாரத்துக்குரிய போஜனத்தை நீங்க கொடுக்கணும். சபைக்கு வரவங்க ஒரு பசி தாகத்தோட வருவாங்க, அவங்களுக்கு நல்ல சாப்பாடை கொடுக்கணும். நாத்த அடிச்சது நீங்க யூடியூப்ல, புக்குல, மெசேஜ்ல இதுல இதெல்லாம் எடுத்து நீங்க கொடுத்தீங்கன்னா நாத்த அடிச்சதை கொடுக்குறீங்க.
நாத்தடிச்சதை யாராவது சாப்பிட முடியுமா? அப்ப மெசேஜ் கொடுக்கும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். தேவன்கிட்ட நீங்க வார்த்தையை பெற்றுக்கணும். அந்த வார்த்தையில ரசம் இருக்கணும், மோர் இருக்கணும், பொரியல் இருக்கணும், ஊறுகாய் இருக்கணும், ரசம் இருக்கணும். இது எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா தான் ஜனங்க டேஸ்டா சாப்பிட முடியும். இப்ப எனக்கு அருமையானவர்களே, மெசேஜ் நீங்களும் ஒன்னா இருக்கணும். மெசேஜ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஜனங்கள் சபையில பெருகி கொண்டே இருப்பாங்க. அப்ப இன்னைக்கு உங்க சபையில ஜனங்கள் பெருக்கம் குறைவு அப்படின்னா நீங்க யோசிக்க வேண்டிதான், நான் சரியா ப்ரிப்பரேஷன் பண்ணல, அதனால ஜனங்கள் திருப்தி ஆகும். எங்கு ஜனங்கள் திருப்தி ஆகிறார்களோ அங்கு ஜனங்கள் ஓடிவிடும். அப்போ உங்ககிட்ட ஆண்டவர் ஒரு ஆத்மாவை கொடுக்கிறாருன்னா நீங்கள் அதற்கு உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்க வேண்டும். உத்தரவாதம் எடுத்து அவங்ககிட்ட நீங்க கவுன்சிலிங் உத்தரவாதம் எடுக்கும் போது கர்த்தர் அந்த சபையில ஆத்மாக்களை பெருக்கும். ஏன்னா இங்க தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை எங்க இருக்குதோ அங்க ஜனங்க ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சு. அப்ப மெசேஜ் எடுக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க 45 நிமிஷம் மெசேஜ் கொடுக்குறீங்க அப்படின்னா 5 நிமிஷம் தான் அறிமுகம் கொடுக்கணும். இன்ட்ரோடக்ஷன் 5 நிமிஷம் தான். 35 நிமிஷம் மெசேஜோட கருப்பொருள் கொடுக்கணும். 5 நிமிஷம் முடிவுறணும். 5 நிமிஷம் அவங்கள ஒப்பு கொடுக்க வைக்கும். இந்த பேட்டர்னை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. 45 நிமிஷம் மெசேஜுக்கு 20 நிமிஷம் அறிமுகமே பேசாதீங்க, தேவையில்லை. ஏன்னா நீங்க ஆண்டவர்கிட்ட காத்திருந்து மெசேஜ் எடுத்துட்டு வருவீங்க. அப்ப அந்த வார்த்தை வெறுமையா போகாது, அந்த வார்த்தை ஆண்டவர் கிரியை செய்கிற வார்த்தையா இருக்கும். அதனால 5 நிமிஷம் அறிமுகம் கொடுக்க போதும். இப்படி நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ண நீங்க தேறின மாறி இருக்கு. எனக்கு ஒரு பாஸ்டர் ஒருத்தர் தெரியும். அந்த பாஸ்டரை அவர் சிஎஸ் சர்ச்சுக்கு ஐயரா ப்ரமோட் பண்ணி போன உடனே இந்த கமிட்டியில் இருப்பவங்க அவரை பார்த்து கேட்டாங்க, நீங்க எவ்வளவு நேரம் மெசேஜ் கொடுப்பீங்கன்னு கேட்டார். இந்த ஐயர் சொன்னாரு, நான் 45 மினிட்ஸ் மெசேஜ் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். எங்களால 45 மினிட்ஸ்லாம் உட்காந்து கேட்க முடியாது. 3 நிமிஷத்துல எங்களுக்கு தேவனுடைய வார்த்தை கொடுப்பீங்களா? 3 நிமிஷம் தேவனுடைய வார்த்தை கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டாரு. எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் டைம் கொடுங்க, நான் வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டார். கமிட்டி மீட்டிங் நடந்துகிட்டே இருக்கு. இவரை சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போய் அவங்க ஒய்ஃப் கிட்ட போய் பேசியிருக்காரு, என்னம்மா இப்படி சொல்றாங்க, என்ன பண்றது, 3 நிமிஷம் மெசேஜ் கொடுக்குறேன், நீங்க சரின்னு சொல்லிடுங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே என்ன பண்ணாரு, அவர் கேட்டு வந்துட்டு என்ன பண்ணிட்டாரு, ஓகே நான் 3 நிமிஷத்துல மெசேஜ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. எப்படி பாஸ்டர் இப்படி 3 நிமிஷத்துல மெசேஜ் கொடுக்க முடியும்? நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை 3 நிமிஷத்துல என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு. அப்ப அப்படி கான்ஃபிடென்ட்டை நமக்கு வரணும். அப்படிப்பட்ட கான்ஃபிடென்ட் நமக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம எங்க வேணா நிற்கணும். நம்ம கிட்ட இருக்க 10 ஆத்மாவை நம்ம போஷித்தோம் அப்படின்னா ஆண்டவர் தாராளமா ஆயிரங்களை லட்சங்களை கொடுப்பார். ஏன்னா நம்ம 10 ஆத்மாவுக்கு உண்மையா இருந்துட்டோம் அப்படின்னா 1000 லட்சம்லாம் ஆண்டவர் ஈஸியா கொடுப்பார். அப்ப நீங்க ப்ரிப்பரேஷன் ஆகிற காரியத்துல ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு. உங்க மெசேஜ் குறித்து நீங்க யார்கிட்டையும் கேட்காதீங்க, உங்க மனைவி கிட்ட கேளுங்க. நம்ம இந்த வாரம் நான் எப்படி மெசேஜ் கொடுத்தேன், அவங்க மெசேஜ் சொல்லுவாங்க, இதெல்லாம் நீங்க தப்பு பண்ணீங்க, இதெல்லாம் நீங்க கரெக்டா சொன்னீங்க அப்படின்னு சொல்லி. அப்ப மெசேஜ் எல்லாத்துக்கும் கேட்கக்கூடாது. நம்ம மெசேஜ் அநேகர் கேட்பாங்க, சொல்லுவாங்க, பாஸ்டர் சூப்பரா கொடுத்தீங்க பாஸ்டர் அப்படிம்பாங்க. அவங்க உள்ளத்துல ஏதாவது ஏறி இருக்குமானா ஒன்றும் இல்லை, மைண்ட்ல ஏதாவது போயிருக்குமானா இருப்பேன். உங்க ஒய்ஃபு கிட்ட கேளுங்க, அம்மா நான் எப்படி மெசேஜ் கொடுத்தேன், இன்னும் எப்படி மெசேஜை முன்னேற்றத்துக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி கேளுங்க. அநேகர் இப்படிப்பட்ட மெசேஜ் தேர்ச்சி பெறுவதற்கு நிறைய புக்ஸ் இருக்கு, நீங்க அதை படிக்கலாம். எப்படி உங்க ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுன்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஜனங்களுடைய பெருமைக்காக தேவனுடைய வார்த்தையை பேசாது. ஐயோ இந்த சிஸ்டர் இந்த மெசேஜ் கூட ரொம்ப கோவிச்சுக்குவாங்க, தேவையே கிடையாது. எந்த சிஸ்டர் எந்த பிரதரும் கோவிச்சுக்க வேணாம். உங்க வார்த்தை பரலோகத்தை சந்தோஷப்படும். நீங்க தேவ செய்தி கொடுக்கும் போதெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கணும், என் மெசேஜை கேட்க ஆண்டவரும் தேவதூதரும் இந்த சர்ச்சில் இருக்கிறாங்கன்னு என்ன தோன்றீங்க. இப்போ ஆண்டவர் உங்க முன்னால நின்னா எப்படி கொடுப்பீங்க? அவர் வசனத்தில் தேறினவரா இருக்கிறார். அவருக்கு முன்னாடி நீங்க கொடுக்கும்போது எப்படி கொடுப்பீங்க? ஒன்றும் ப்ரிப்பரேஷன் பண்ணாத வந்து கொடுத்தீங்க, என்ன சொல்றாரு அவரு, இது ஒண்ணுக்கும் உதவாது. அப்ப நம்ம இப்ப நமக்கு முன்பதான் யார் இருக்கிறா அப்படின்னா ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னு உணர்வோட உங்களுக்கு முன்னால ஆண்டவர் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னா நீங்க எப்படி கொடுப்பீங்க? எப்படி கொடுப்பீங்க? நீங்க
பயபக்தியா கொடுப்பீங்கல்ல, உங்களுக்குள்ள ஒரு இது இருக்கும்ல, அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்க. தயவு செய்து நீங்க மெசேஜ் கொடுக்கும்போது யாருடைய மெசேஜ் நீங்க கேட்டு செயல்படாதீங்க. யாருடைய மெசேஜை காப்பி அடிச்சு நீங்க கொடுக்காதீங்க. தயவு செய்து யூடியூப்ல மெசேஜை பார்க்காதீங்க, பார்த்து அதை அப்படியே கொடுக்காதீங்க. அது ஆண்டவர் விரும்புகிறது கிடையாது. வேதம் சொல்கிறது, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். நீங்க ஜனங்களுக்கு நன்மையை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஆண்டவர் உங்களுக்கு ஜனத்தை கொடுக்கிறார். அந்த ஜனங்களை எதுக்காக கொடுக்குறாருன்னா, அந்த ஜனங்களுக்கு நன்மை உண்டாகணும். அந்த நன்மை உங்க மூலமா. அப்ப தேவனுடைய பாதத்துல அமர்ந்து நீங்க தேவ செய்தி கொண்டு வரணும். தயவு செய்து உதாசீனமா இருக்காதீங்க. நீங்க கொடுக்கிற வார்த்தை ஜனங்களுக்குள்ளாக ஜீவனை உண்டாகும். எல்லாம் சொன்னாங்க, இயேசுவை பார்த்து சொன்னாங்க, ஐயோ ஆண்டவரே 4 நாள் ஆயிட்டேன் நாருமே அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இயேசு அதை கேட்கவே இல்லை. என்ன சொன்னாரு? அவன் நெத்திரையா இருக்கிறான். அந்த வார்த்தை லாசருடைய சரீரத்துக்குள்ள போனுச்சு. அந்த வார்த்தை லாசரு உயிரடை செஞ்சு. அப்ப தேவனுடைய வார்த்தை நீங்க பிரசங்கிக்கும் போது அந்த வார்த்தை ஜனங்களை உயிர் அடைய வைக்கணும். ஜனங்க சர்ச்சுக்குள்ள வரும்போது எவ்வளவு சந்தோஷமா வராங்களோ அதே சந்தோஷோட திரும்பி போகணும். என்னடா ஒன்னும் ஆண்டவர் பேசல, வெறுத்து போகக்கூடாது. ஜனங்க வெறுமையா போகக்கூடாது. ஒரு வாரம் அவன் நடக்கிறதுக்கான பாதை, ஒரு வாரத்துக்கான ஆகாரத்தை நீங்க கொடுக்குறீங்க. அந்த ஆகாரம் மிகவும் பிரயோஜனமா இருக்கும். ஜனங்க பூஸ்டப் ஆகணும். ஜனங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் பற்றி பிடிக்கணும். ஜனங்க கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஒரு ஆர்வம் அவங்களுக்குள்ள வரணும். அதனால நீங்க மெசேஜ் எடுக்கும் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடுங்க. உங்ககிட்ட பேசுற ஆண்டவர் ஜனங்கிட்ட பேசுவா. ஜனங்கிட்ட பேசி ஜனங்களுக்குள்ளாக மாற்றத்தை உண்டாக்கும். உங்க சபையில் ஆத்துமாக்கள் பெருகும். ஜனங்கள் ஆத்துமாக்கள் பெருகும். கோடானு கோடி ஜனங்களை பெருக செய்வா. உங்ககிட்ட வார்த்தை இருந்தா போதும், அந்த வார்த்தை ஜனங்களை எடுத்துக்கொண்டு வந்துடும். நீங்க போய் வெளியே ஊழியம் செய்ய அவசியமே கிடையாது. நீங்க பேசுற வார்த்தை ஆண்டவர்கிட்ட காத்திருந்து பேசும்போது அந்த வார்த்தை ஜனங்களுக்குள்ள கிரியை செய்யும். ஜனங்களே போய் ஒர்க் பண்ணி கொண்டு வருவாங்க ஆத்துமாக்களை. ஜனங்க ஆத்துமாவை சர்ச்சைக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அதை காட்டில சக்சஸ்ஃபுல் பர்சன் இந்த உலகத்துல யாரும் கிடையாது. அது நீங்களா இருக்கணும். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்க. எல்லாவற்றிலும் தேறினவர்களாக நிற்பதற்கு தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கு. அப்ப இந்த புல்பீட்ல நிக்கிற நீங்க யூதராஜ சிங்கத்தினுடைய இராணுவத்துல ஒரு மெம்பரா இருக்கிறீங்க. மெம்பரா இருக்கிற நீங்க அதே வைராக்கியத்தோட, அதே பலத்தோட, அதே ஆற்றலோட நீங்க செய்யும் போது ஜனங்க பிச்சுக்கிட்டு சபைக்கு வருவாங்க. உங்க சபை ஈஸியா விஸ்தாரமாகும். எதுல விஸ்தாரமாகும்? வார்த்தை இருந்தா வார்த்தை ஜனங்களுக்கு கிரியை செய்யும். அந்த வார்த்தையை கேட்ட ஜனங்கள் கர்த்தருக்காக கொழுந்து விட்டு எறிவார்கள். அவங்க ஊழியம் செஞ்சு ஆத்மாக்களை கொண்டு வருவாங்க. அதுக்காக நீங்க மெசேஜ்ல தேர்ச்சி பெறணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறா. அதை நீங்க எடுங்க, ஸ்டெப் எடுங்க. ஆண்டவர்களுக்கு உதவி செய்ய ஜெபம் பண்ணலாம். தகப்பனே, இயேசுவின் ரத்தத்துல கொடுக்கிறோம். ஆண்டவர்கள் செய்தியில் தேர்ச்சி பெறுங்கள்னு வேதத்துல வாசிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவர் எங்க மெசேஜ்ல தேர்ச்சி பெற்றவர்களாய் வாழ்வதற்கு எங்களை நீங்க அனுக்கிறங்க, பாராட்டுங்க. ஆண்டவர் இதை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவர் இன்னும் தேவ சமூகத்துல காத்திருந்து தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அவங்க சபையில பிரசங்கிக்கும் போது அவங்க ஆத்துமாக்கள் பெருகட்டும். அவங்க சபைகள் விஸ்தாரமாக்கப்படட்டும். அன்று அநேகரை போஷிக்கிறவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றமிட்டு ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கேட்ட உங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தை நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் நம் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.